லெமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வேற ஒரு கிச்சனில் இருக்கிறோம். அதாவது இது வந்து எங்களுடைய இந்தியா கிச்சன். இந்த கிச்சனில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா வந்து ஃபிஷ் கறி அண்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை இது சமைப்போம். இன்னைக்கு லஞ்சுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல் தான். இது நான் சமைக்க போகிறதில்ல, என்னுடைய சிஸ்டர் வந்து சமைக்க போகிறாங்க. ஸோ வாங்க அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மீன் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் தேங்காய் போதும். அதுக்கப்புறம் புளி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அவங்க மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறாங்க. என்னது? நல்லெண்ணெய். ஓகே, ஊற்றி வெங்காயம் வந்து தாளிக்க போகிறோம். சரி, ஓகே. கருவேப்பிலை நிறைய 2 தக்காளி போடுறோம். இன்னும் புளி ஊற்றுறதுனால 2 தக்காளி மட்டும் போட்டால் போதும். ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், பெரிய டேபிள் ஸ்பூனில். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். இப்போ இது சூடு ஆறுனதுக்கப்புறமா வந்து அரை மூடி தேங்காய் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி அதோட வந்து உப்பு, புளி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இப்போ மீன் குழம்பு தாளிக்க போகிறோம். மீன் குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய். பின்னாடி வந்து வாய்ஸ் கேட்டுட்டு தம்பி பையன் எப்போ பார்த்தா கத்திக்கிட்டு அதுதான், கண்டுக்காதீங்க அந்த வாய்ஸை. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, அப்புறம் கடுகோட வந்து என்னது வெந்தயம். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதோட வந்து ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் வந்து தாளித்து சேர்த்து போகிறோம். அழகாக முருகி போடுறாங்க. கருவேப்பிலையே கிடைக்காது. சின்ன வெங்காயம் பூண்டுவை சேர்த்துக்கலாம். 2-3 கை வரும், கண்டுக்காதீங்க. எங்கள் வீட்டில் குழந்தைகளும் வந்து சமைக்கிறது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அம்மா சமைக்கிறப்ப அப்படியே பின்னாலே வந்து அழகாக நான் கருவேப்பிலை போடுறேன், நான் கடுகு போடுறேன்னு போடுவாங்க. மீன் வந்து இன்றைக்கி 2 வெரைட்டி மீன் எடுத்துருக்கு. ஒன்று வந்து அயிலை மீன் வந்து குழம்புக்கு, அப்புறம் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து வஜ்ர மீன் வாங்கியிருக்கு. என்னுடைய வால், தலை இதெல்லாம் வந்து குழம்புல போட்டு, இது வந்து வஞ்சிர மீன் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு ஆல்ரெடி பரட்டி வச்சாச்சு. 2-3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதுவும் குழம்பு இங்கே கொஞ்சம் இருக்குது. இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே குழம்பு வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்ச மசாலாவை இதோட சேர்க்கணும். கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். தடை வாழெல்லாம் குழம்புல. இப்போ வந்து மீன் உப்பு காரம் நல்லா பிடிச்சிருச்சு. இதை அப்படியே வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு அப்படியே எடுத்துட முடியலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேஸ் யாருக்குமே தெரியாதுங்க. அக்கா படுங்க. எனக்கு கடையா கூட்டிட்டு வந்தாங்க. இச்சாங்கடா.
பொறுத்து எடுத்தாச்சு. சமைச்சு முடிக்கிறதுக்குலாம் ரேட்டு ஊற்றிடுச்சு எங்களுக்கு. சரி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா மோதுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வஞ்சிர மீன் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்சி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.